ஆச்சரியமாக இருக்கிறது. நான் காண்பது கனவான நினைவா? காத்து விளக்குகளை கொன்று அவங்க வசப்படுது 16,000 கன்னிப்பெண்களை கவர்ந்து வந்தேன். காக்க முடியும் 16,000 கோவிஸ்திரில 6 பேர் 16,600 பேர் 16,600 தொட்டு தாலியிட்ட பொண்டாட்டி 8 பேர் 16,608 எனக்கு மொத்தம். அப்படியா? 80,100 குழந்தை எனக்கு 80,100 ஆக 16,608 பெண்கள் வந்தாலும் ஒரு பொண்ணு கூட இந்த அளவு இல்லையே. இவள் யாரோ சரியா போச்சு. இப்படிப்பட்ட ஒரு பேரழகை இதுவரை என் வாழ்நாளில் கண்டதே கிடையாது. அடைந்தால் இப்படி பெண்ணை ஒரு நாளாவது அடைய வேண்டும். இல்லை என்றால் கல்யாணம் வேண்டாம் என்று சொல்லி காலம் முழுவதும் இடையழகும் நடையழகும் உடையழகும் சந்தேகம் 16,608 பொண்டாட்டிங்க அவ்வளவு பொண்டாட்டி வச்சுக்கிட்டோம். ரொம்ப அவ்வளவு சொல்லுவீங்க கலை என்பது அள்ளி பருக வேண்டிய கலை. என்ன கண்ணே வா பெயர் என்ன? தெரிஞ்சது கிருஷ்ணகிரி. கொடுமை கோயிலுக்கு போனாங்களா? கொடுமை அவுத்து போட்டு ஜெக்கின காட்சி ஆடிச்சான். ரெண்டு பேரும் உலகத்துக்கு முத கடவுள் நீங்க எவ்வளவு அவதாரம் சொல்லிட்டு இருந்தீங்க. சரியான சில்லற புண்டையா இருப்பீங்களா? பார்த்து நான் அப்படியே பிரமிச்சு போயிருக்கிறேன். பார்த்த உடனே போச்சு பின்னாடி போறீங்க. நான் உள்ள என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? அப்பா சொன்னேன் தண்ணி ஊத்தி குடிச்சான்னு கேட்டேன். கேட்காம ராவ குடிச்சு அவன் அதெல்லாம் வச்சுட்டு போங்க. கண்ணை மறைக்கிறது பல்லக்கு ஏறி என்ன விழுப்போம். வா ஐயா மாமா மாமா அவரே சொல்லிவிட்டார். வாய் திறந்து இனி மாமாவை நினைக்கிறார். மாமா என்ற பாவா அர்த்தம். கடவுளே நான் என்னன்னு சொல்லிட்டேன். மாமா 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 நான் பெண் அல்ல. உண்மையா உண்மையா நீ பெண்ணே அல்ல. நீ பெண் கொடுத்தது பொன் விளக்கு. நான் பொம்பளை இல்ல மாமா. நீ பெண்ணே அல்ல. நீ அழகு தேவதை. இந்த மகாயின் மனதை பறிக்க வந்த மங்கை மங்கை வெறி வெறி முடிச்சுக்கிச்சு. மாமா நான் யாரும் தெரியல. நான் தான் மாமா அர்ஜுனன். உண்மையா நம்பலாமா? ஆமாவா? கரும்பர் மாதிரி உட்கார்ந்துக்கிறீங்க நீங்க. ஆமா
கலையை அள்ளி பருக வேண்டிய தருணம் வந்து விட்டது. ஆமா சந்தேகித்தேன். என் சந்தேகம் சரியாகத்தான் போய்விட்டது. உருவத்தை பார்த்தால் பெண்ணாக இருக்குதா? ஆனாலும் ஒரு முழுமையான பெண்ணை இப்போ தெரியவில்லையே. ஒரு பக்கம் பார்த்தால் ஆண்மகன் சாயல் தெரிகிறது, மற்றொரு பக்கம் பார்த்தால் பெண் சாயல் தெரிகிறது. ஆணும் பெண்ணும் கிடந்த அத்தராரி போல தெரிகிறா, திருநங்கை போல் இருக்கிறாரே. உன் குரலை பார்த்தால் என் மைத்துனன் அர்ஜுன் குரலை போல் தெரிகிறது. உண்மையிலே சொல். குரல் மட்டுமல்ல மாமா, உண்மையாகவே நான் தான் அர்ஜுனன் மாமா. நிஜமாகவா? சத்தியமாக? சத்தியமாக. ஆச்சரியமாக இருக்கிறது. அர்ஜுனா இந்த உருவத்தில் சரி, இன்னும் என்ன நம்பலன்னா என் முதுகில் இருக்கக்கூடிய 5 மச்ச ரேகை பார்த்தா அப்பவாது நம்பங்கன்னு பார்க்கலாம். காட்டு பார்க்கலாம். ஐயோ அர்ஜுனா, கண்களை இல்ல நம்ப முடியவில்லையே. என்னப்பா இது கோலம்? வில்லுக்கோல் சொல்லுக்கு பெயர்படுத்த பார்த்திபன் அர்ஜுனனி உன்னைத்தானே ஒரு கை பாடமா வைத்துக் கொண்டு மகாபாரதத்தை துவக்கம் செய்து என்ன பூபாரத்தை குறைக்க எத்தனையோ கற்பனை கோட்டைகளை கட்டி கொண்டிருக்கிறேன். நான் கட்டிய மனக்கோட்டையெல்லாம் மண்ணாவில் கொடுக்கிறே. யார் குழு சாப்பிடுவாங்க? கதி என்னப்பா? என் பங்காளிகள் ஜெயிப்பதற்காக இந்திர வடத்தை ஈசாரிய மூலையிலே 90 அடி தவசன் மீது என்று நான் தவத்தை செய்தேன். சரி, உங்கள் வார்த்தை பிரகாரமாக 5 மாதம் 12 தினங்கள் தவத்தை செய்து பரமேஸ்வரத்திலிருந்து பாசுபத அஸ்திரத்தை பெற்றுக் கொண்டு அன்னாரை பார்க்கலாம் என்று வரும் பொழுது என் தந்தையார் தேவேந்திர பகவான் என்னை சந்தித்தார். சரி, கேட்டதற்கு அரக்கர் குலத்தில் இறக்கமல்லாமல் பிடிக்க பிறந்த 3,60,00,000 காலக்கை நிவாதக அவசர்கள் தெய்வலோகத்தை சிறையடித்து விட்டார்களாம். சரி, அதனாலே சிறை மீட்க இந்த அர்ஜுனன் நான் புறப்பட்டு சென்றேன், யுத்தம் செய்தேன். பங்காளியை ஜெயிப்பதற்காக பெற்று வந்த பாசுபத அஸ்திரத்தை கொடுத்து 3,60,00,000 காலக்கை நிவாதக அரக்கர்களை அடித்து முடித்தேன். சரி, இழந்த கிரீடத்தை கொண்டு போய் தந்தையிடத்தில் ஒப்படைத்தேன். அதனால் இன்று ஒரு நாள் கிரீடத்தை சூட்டி நாட்டுக்கு அரசனாகி நாட்டியத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். சரி, நாட்டியத்தையும் நடன மங்கைகள் ஆடினாங்க. நாட்டியத்தை பார்த்து பரிசு பொருளையும் கொடுத்தேன். அதுல ஊர்வசியவர்கள் மட்டும் பரிசு பொருள் இப்பொழுது வேண்டாம், தேவைப்படும் போது நானே வாங்கிக்கிறேன் என்பதாக சொல்லிவிட்டு சென்றார். அன்று இரவு ஒரு நாள் தங்கிவிட்டு மறுநாள் போ அர்ஜுனா என்று தந்தை சொல்ல நானும் உப்பிரிக்கை மாலைகள் படுத்து தூங்கும் பொழுது நள்ளிரவு 12 மணி. ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாத நேரம் ஊர்வசியவர்கள் என்னை தனதன்மையாக வந்து அவருடைய ஆசைக்கு என்னை இணங்கும்படி வற்புறுத்தினார்கள். ஆமா, அப்பொழுது நான் சொன்னேன், என் தந்தை முன்னே நாட்டியமான கோயில் பெண்கள் நீங்க எனக்கு தாய் போல, அதனால் உங்களை என்னால் சேர முடியாது, என்னை மன்னித்துவிடுங்கள் என்று சொல்ல எத்தனையோ முறை கெஞ்சி பார்த்தார்கள். நான் பணியவே இல்லை. அதனாலே கோபம் கொண்ட ஊர்வசி அவர்கள், அர்ஜுனா நீ ஒரு ஆணல்கள் என்ற ஒரு கர்வத்தாலே நான் என்ன தெய்வலோகத்து மங்கை, நீ ஒரு பூலோகத்து வாசி, உன் மீது நான் ஆசைப்பட்டதே தவறு. அப்படி இருக்க உன் மீது ஆசைப்பட்டேன் என்றால் அதற்கு காரணம் உன் அழகு. சரி, அதனால் எனக்கு கிடைக்காத அழகு வேறு யாருக்கும் கிடைக்க கூடாது. அதனால் அழகன் என்ற கர்வத்தால் என்னை அனாவசியப்படுத்தினாயே. இதோ நீ ஆணாக இருந்தால் பெண்கள் பார்த்து ஆசைப்பட்டு ஏமாந்து போவாங்க என்ன மாதிரி. நீ ஒரு பெண்ணாக போய் உன்னை சபித்தால் ஆண்கள் பார்த்து உன்னை ஆசைப்படுவார்கள். நீ ஆணாகவும் இருக்கக்கூடாது, பெண்ணாகவும் இருக்கக்கூடாது, ஆணிலும் கூட்டில்லாமல் பெண்ணிலும் கூட்டில்லாமல் அரும்பேடியாக போய் என்று சபித்தார் மாமா. இதெல்லாம் ஊர்வசி வேலையாது. அர்ஜுனா தெரியாமலா பெரியவர் சொன்னார்கள், என்னற கற்று எழுத்தர வாசித்தால் பெண் புத்தி பின் புத்தி என்று தெரியாமலா பெரியவர் சொன்னார்கள்.
உலகில் தான் சிறந்த நாட்டியக்காரன் கர்வமா ஆணவமா சரி அர்ஜுனா இந்த ஆய அருகில் இருக்கின்ற கொஞ்சம் கூட யோசிக்காதபடிக்கு நான் உனக்கு துறையாக இருப்பது தெரிந்திருந்தும் கூட என்னையும் மீறி என் பயத்தையும் மீறி உனக்கு சாபம் கொடுத்தால் அவளுக்கு சரியான பாடத்தை நான் கற்பிக்கிறேன் என் பின்னே வா. அது மட்டும் அல்ல, ஆனா இந்த சாபம் எப்படி நீங்குமா? ஆனா இந்த சாபம் எப்பொழுது நீங்கும் என்று கேட்டதற்கு என்னுடைய ஆசை எல்லாம் நிறைவேற வேண்டும். என்னென்ன ஆசை? கட்டி பிடிக்க வேண்டும். ஆமா, ஊர்வசிய கட்டி பிடிக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டும், மாரோடு மார் சேர்க்க வேண்டும், முகத்தோடு முகம் வைக்க வேண்டும், எதலோடு எதல் வதிக்க வேண்டும். என் 10 விரல்களும் ஊர்வசி அவங்க மார்பின் மீது பட வேண்டுமா? இந்த ஆசை எல்லாம் எப்ப நிறைவேறுதோ அப்பதான் உனக்கு சாப விமோசனம். இல்லை என்றால் அது வரைக்கும் நீ காலம் முழுவதும் நீ அருண் பேடியாகத்தான் இருக்க வேண்டும் என்பதற்காக சபித்து விட்டு போய்விட்டார் மாமா. இது நடைமுறைக்கு சாத்தியமாகுமா? உலகம் தான் ஏற்றுக்கொள்ளுமா? ஒரு தாய் தந்தையுடைய அரண்மனையிலே நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு பெண் தன் பெற்ற தாய்க்கு சமானம் அளவாக வேண்டும். ஒரு தாய் எப்படி மகள் உருவ வைத்துக் கொள்ள முடியும்? உலகம் தான் ஏற்குமா? இது சமுதாயம் ஏற்குமா? எத்தனை பழிச்சுருக்கும் விதிச்சுருக்கும் சூழ்நிலை வரும். உன்னை வைத்து எத்தனையோ மனக்கோட்டைகளை கட்டிருந்தேன். அந்த மனக்கோட்டையெல்லாம் மண்கோட்டையாக்க பார்க்கின்றால் ஊர்வசி. அந்த பெண்ணுக்கு சரியான பாடத்தை நான் புகட்டு காட்டுகின்றேன். வாயை பின்னே வருகிறேன்.